இவங்க பேர் தாம்மா காயத்ரி. வயசு 31 ஆகுது. இவங்க பிஏ படிச்சிருக்காங்கம்மா. இவங்க கோவிலுக்கு தேவையான கற்பூரம், ஊதுவத்தி செஞ்சு கடைக்கு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா கோழி பண்ணை, மீன் பண்ணை வச்சு இருக்காங்களாம். இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்களாம். இவங்க வீட்டுக்காரு ரைஸ் மில் வச்சு நடத்திட்டு வந்து இருந்தாராம். மேரேஜ் ஆன சில மாதத்தில் இவங்க வீட்டுக்காருக்கும் ரைஸ் மில்லில் வேலை பார்க்குற ஒரு பொம்பளைக்கும் தொடர்பு இருந்ததுன்னு தெரிய வந்திருக்கு. இவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி இருக்கு. இந்த லைஃபே வேணாம்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். இவங்க இப்போ 2 வருஷமாக தனிமையில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கம்மா. இப்போது செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணி மாதம் 20,000லேருந்து 30,000 வரைக்கும் வருமானம் வரும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரப்போகிற துணை இவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க போன லைஃப்பில் ரொம்ப நொந்து போய் இருக்காங்கம்மா. கடைசி வர நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா வேணும்னு சொல்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா கீர்த்திகா. வயசு 31 ஆகுது. இவங்க பிஇ படிச்சிருக்காங்கம்மா. ஒரு பிரபலமான லெதர் கம்பெனியில் குவாலிட்டி செக் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா விவசாயம் பண்ணிட்டு வராங்கம்மா. ஊரில் 10 ஏக்கர் மேலே வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். மேரேஜ் ஆகி சில வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு நாள் பஸ் ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்களாம். இப்போ இவங்க 4 வருஷமாக தனிமையில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கம்மா. இவங்க லெதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணி மாதம் 45,000 வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்டுக்கு பரம்பரை சொத்துன்னு ஒரு வீடு, நிலம் எல்லாம் இப்போ இவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களாம். அப்புறம் இவங்கக்கிட்ட பேங்க் பேலன்ஸு, கோல்டுன்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. வரப்போகிற துணை ஒரு நல்ல ஜாபில் ஓரளவுக்கு டீசெண்டான சேலரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவங்களாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக கடைசி வரை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் கன்னிகா. வயசு 32 ஆகுது. இவங்க பிடெக் பொறியியல் படிச்சிருக்காங்கம்மா. இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க குடும்பத்தில் இவங்க தான் முதல் பட்டதாரியாம்மா. இவங்க அம்மா அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் லேபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பம்தாம்மா. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகாமல் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இவங்க சென்னையில் தனியாக இருக்காங்களாம்மா. குடும்பம் ஊரில் இருக்காங்களாம். இவங்க செகண்ட் மேரேஜ்க்காக வரன் பார்த்துட்டு வர்றாங்களாம். இவங்க ஒர்க் பண்ணி மாதம் 75,000 சம்பாரிச்சிட்டு வராங்களாம். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வர துணை நல்ல அன்பாக கேரிங்காக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல டீசெண்டான வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தான் மேகலா. வயசு 33 ஆகுது. இவங்க எம்காம் படிச்சிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்தது. ஹஸ்பண்ட் நல்லா தான் இவங்கள பார்த்துக்கிட்டாங்களாம். ஆனால் ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு மேரேஜ் ஆன சில மாதம் அப்புறம் இவங்களுக்கு தெரிய வந்தது. நாளுக்கு நாள் இது அதிகம் ஆனதுனால மென்டல் ப்ரெஷர் அதிகம் ஆகி இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுமா. அப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இது நமக்கு வேண்டாம்னு சொல்லி நீ எங்கள் கூடவே வந்துடுன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களாமா. இவங்க கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 60,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களாம். இப்போ டிவோர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போது செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை. வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு தான் இவங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்கம்மா. ஏன்னா இவங்க பொண்ணை தனியாக விட வேண்டாம்னு நினைக்கிறாங்க.
அது மட்டும்தான் இவங்களோட ஒரே கண்டிஷன்னு சொல்கிறாங்கம்மா. மற்றபடி மாப்பிள்ளைய இவங்களையும் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. வர துணை இவங்க பொண்ணை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் சாவித்ரிமா. இவங்க வயசு 31 ஆகுது. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இவங்க அப்பா அம்மா சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்கம்மா. இவங்க சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான்மா. இவங்க ஃபஸ்ட்டு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறம் இவங்களுக்கு நடுவில் ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுனால இவங்க பிரிஞ்சிட்டாங்க. இப்போ டிவோர்ஸ் வாங்கி 2 வருஷம் தனிமையில் தான் கஷ்டப்பட்டுட்டு வராங்கன்னு சொன்னாங்கம்மா. இவங்க பார்க்குறதுக்கு மாநிறமாக தான் இருப்பாங்க. உயரம் ஒரு 5 அடி இருப்பேன்னு சொன்னாங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு வராங்கம்மா. இவங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப வயசு ஆகிடுச்சுன்றதுனால இவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு இப்போது நம்மளை தேடி வந்திருக்காங்க. பொண்ணுக்கு ஒரு 20 பவுன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற மாப்பிள்ளை ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சாவித்ரி ஒரு அன்பான குடும்ப பாங்கான பொண்ணு தாம்மா. யாரையும் எதிர்த்து கூட பேச மாட்டாங்களாம். அவ்வளோ மௌனமான டைப்னு சொல்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தான் சிந்தியா. வயசு 33 ஆகுதும்மா. இவங்க MBA படிச்சிருக்காங்கல்லாம். ஒரு பிரபலமான டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஃப்ளோர் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்கம்மா. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே கோவிலுக்கு தேவையான குங்குமம், விபூதி, மஞ்சள்னு அனைத்துமே செஞ்சு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு வர்றாங்கல்லாம். இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் இவங்க மாமியாரால் ப்ராப்ளம் ஆகி அங்கே இருந்து மன உளைச்சல் ரொம்ப அதிகம் ஆகி மென்டல் டிஸார்டர் வந்ததால் இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக வந்துட்டாங்களாம். இப்போ இவங்க 1 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம். அப்புறம் இவங்க அப்பா அம்மா தான் இவங்க லைஃப்காக செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்து கொடுக்க சொல்லி நம்மக்கிட்ட வந்து இருக்காங்கம்மா. இவங்க டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணி மாதம் 35,000 சம்பாதிக்கிறாங்கல்லாம். அப்புறம் இவங்களுக்கு சொந்தமாக 3 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. 2 வீடு வாடகை விட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. மாப்பிள்ளையும் பொண்ணும் லைஃபுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற துணை இவங்க பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஜாபில் ஓரளவு டீசெண்டான சேலரி வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு நல்ல குணம் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு வரனாக தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா ஸ்வேதா. வயசு 32 ஆகுது. இவங்க 10th படிச்சிருக்காங்க. இவங்க அப்பா ஊர் தலைவராக இருக்காங்க. அப்புறம் 4 ரைஸ் மில்லு, 10 ஏக்கர் விவசாய நிலம், 3 வீடு இருக்குது. அப்புறம் ஊரில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் கொடுத்து இன்கம் பண்ணிகிட்டே இருக்காங்கம்மா. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸ்வேதாவுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தானா. அவங்க ஊர்லேயே வேற ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது ஸ்வேதாவுக்கு தெரிய வந்தது. டைவர்ஸ் பண்ண வச்சுட்டாங்களாம். இப்போது 2 வருஷமாக தனிமையில் தான் கஷ்டப்படுறாங்கம்மா. இப்போது கொஞ்ச நாளாக தான் ஃபேமிலி கூட விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. வரப்போகிற மாப்பிள்ளை எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவங்களா நல்ல கேரக்டராக மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. மாப்பிள்ளையும் இவங்களே நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறாங்கம்மா இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தான் வாசுகி. வயசு 31 ஆகுது. இவங்க BA படிச்சிருக்காங்கம்மா. இவங்க லேடிஸ்க்கு தேவையான அவுட்ஃபிட் அக்சசரிஸை பிஸ்னஸாக அவங்களோட ஓன் ஷாப் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. சொந்தம்னு ஒரு அண்ணன் அப்புறம் மாமனார் மாமியார் மட்டும்தான் இருக்காங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிளாஸ்டிக் குடம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு வந்தாங்களாம். ஹோல்சேலில் தான் பொருளை விற்பாங்களாம். அப்படி ஒரு நாள் பொருளை எடுத்துட்டு நைட் டைமில் வண்டியில் போயிட்டு இருக்கும்பொழுது ஆப்போசிட்லேருந்து வந்த ஒரு லாரி இவங்களை இடித்து இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்களாம்மா. இப்போ இவங்க
தனிமையில் 3 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். இப்போ அதிலிருந்து மீண்டு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா இவங்க ஹஸ்பண்ட் நடத்திட்டு வந்த கம்பெனியில் இவங்களால தனியாக மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு 60 லட்சத்துக்கு சேல் பண்ணிட்டாங்களாம். பேங்க் எஃப்டியில் போட்டு மந்த்லி 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு 5 வயசில் ஒரு பையன் இருக்கானா. இவங்க மாமனார் மாமியாருக்கு 2 சொந்த வீடு, பேங்க் எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கான். அதில் பாதி இவங்களுக்கு உயில் எழுதி வச்சுருக்காங்களாம். இவங்க லேடிஸ் அவுட்ஃபிட் ஷாப்பில் இருந்து மந்த்லி 20,000லேருந்து 30,000 வரை வருமானம் வந்துட்டு இருக்கான். அதனால் வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. எல்லாம் இருந்தும் லைஃப் ரொம்ப வெறுமையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கம்மா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற துணை அன்பாக பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசி வர உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.